வணக்கம் 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 ஃப்ரெண்ட்ஸ். அப்பா நாளைக்கு நல்லா இருக்கீங்களா? நிக்கை நாளைக்கு டீ காஃபி சாப்பிட்டீங்களா? டீ காபி என்ன சாப்பிட்டீங்க? நைட்டு மதியம் என்ன சமையல்? தோசை என்னது? பழம் இது நான் பேசுறேன். பாயசம் மதியானம் வந்து பாயசம் கொத்தமல்லி இல்ல மதியானம் என்ன ரசம் சொல்றதுக்கு தக்காளி போட்டு செக்கப்புக்காய் அவ்வாக்காய் பின் வாழைப்பழம் முக்கக்காய். இதுல இருந்து என்ன தெரியுது? முக்கக்காய் சூரிக்கு உடம்பு சரியாயிடுச்சு. சொல்லு. ஓகே. நான் சிரிப்பு வந்துச்சா? 4-5 நாள் ஆச்சு. ஜுரம் 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 அப்படியே டல் ஆயிட்டான். உட்காந்த இடத்துல தூங்கினான். கோழி குஞ்சு மாதிரி ஆயிட்டான். இப்போ உடம்பு தெம்பாயிடுச்சு. நான் பேச முன்னாடி இவன் பேசுறான். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம சீனி பிரதர் யூஎஸ்ல இருக்காரு. அவரு ஒரு கிஃப்ட் எனக்கோசரம் வாங்கியிருக்காரு. மாத்திரை என்ன மாத்திரை இது? செக்கப்பு யாருக்கு சொல்லு. என்ன கைக்கு கப்பு சூரியக்கு சிங்கால் மாத்திரை வாங்கினேன் டெய்லி. ஆக்சுவலாக இது வந்து விட்டமின் மாத்திரை சூரியகோசம் வாங்கணும். ஓகேவா? ஒரு பேராசிட்டமால் அர்ஜென்ட் வரும். பேராசிட்டமால் 500. சப்போஸ் எதனா தேவைன்னா போட்டுக்கலாம். ஓகேவா? இது போடாத இது மட்டும் தான் போடணும். ஓகே. இன்னும் சொன்னேன் சீனி பிரதர். ஹாய் பிரதர். அவர் வந்து மிக பெரிய சீனி மச்சான். சாரி சீனி மச்சான். ரைட். அவர் மிகப்பெரிய ஒரு ரசிகர். ரசிகர் சப்ஸ்கிரைபர். எங்கள் ஃபேமிலி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரே நிமிஷம். அவர் ஒரு கிஃப்ட் எனக்கோசம் வாங்கியிருக்காரு. வாங்கி தரேன். நான் வேண்டாம் நான் சொன்னேன். இதை ஒரு சின்ன கிஃப்ட் தான் சொல்லியிருக்காரு. அதை 2 வாங்கியிருக்காரு. அவர் பையனுக்கு ஒன்று வாங்கியிருக்காரு. பையனுக்கு வாங்கினாலும் எனக்கு ஒன்று சேர்த்து வாங்கிட்டாரு. அது என்ன கிஃப்ட்னா கூலிங் கிளாஸ். வண்டியில் என்ன போகிறப்போ கூலிங் கிளாஸ். ஆனால் அந்த கூலிங் கிளாஸ் என்ன விசேஷம்னா, அந்த கூலிங் கிளாஸில் கேமரா இருக்குது. நம்ம கேமரா ஆன் பண்ணால் ஃபுல்லாக இப்போது க்ளீனாக ரெக்கார்ட் ஆகும். அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பைக்கில் போகிறப்போ ஒரு கையில் வண்டி விட்டு ஒரு கையில் ஓட்டின்னு அப்படியே போகிறீங்களே, அது கடைக்கு வந்திருக்கோம், மீன் கடைக்கு வந்து அதுக்கு பதிலாக கேமரா அப்படியே கண்ணாடி போட்டுன்னு ஆன் பண்ணிட்டா இன்னும் ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகும். ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகிட்டு அப்புறம் வீட்டில் வந்துட்டு அதை வந்து யூஎஸ்பி கேபிளில் வந்து லேப்டாப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் போடலாம். ஓகே பிரதர். அதெல்லாம் பண்ண. ஆனால் எனக்கு எப்படி யூஎஸ் கேபிள் கொடுத்து லேப்டாப்பில் கொடுத்து டவுன்லோட் பண்ண தெரியாது. நான் கற்றுக்கிறேன் பையன்கிட்ட சொல்லி. ஓகேங்களா? அந்த கிளாஸ் வந்து நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அந்த கிளாஸ் அவர் பையனுக்கு வந்து டெமோ காமிச்சிருக்காரு. அந்த வீடியோ உங்களுக்கு வரும் பாருங்கள். அதுவும் இல்லாமல் அந்த வீடியோ போட்டுன்னு அவர் கார் ஓட்டின்னு போயிருக்காரு. கிளாரிட்டி எப்படின்னு காமிச்சிருக்காரு. அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். இந்த பேசி நான் முடிச்சோன்னே. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சீனி பிரதர். தேங்க்யூ சொல்கிறேன். சான் மச்சா சின்ன மச்சா ஹாய் ஜகு ரைட். ஓகே. சாரி சொன்னங்க வாங்க சொன்னங்க வாங்க. ரைட். ஓகே. அப்பா பா காய் பா கபா இச்சி கபா பா இச்சி கபா தந்தி சொன்னங்க செவண்ட சொன்னங்க முருக்கா சொன்னங்க கண்ணு தண்ணிகள் சொன்னங்க உன்னை இப்போ தெம்பாயிட்டான் தெரியுதுங்களா? கொஞ்சம் தெம்பாயிட்டான். என்னை எதிர்த்து பேசினா தெம்பாயிட்டான்னு அர்த்தம். அப்படியே டல்லாக பத்துந்தான். இன்னைக்கு குளிப்பாட்டினேன். காலையில் க்ளீனாக தேய்ச்சி கிச்சி பக்காவாக குளிப்பாட்டேன். இல்லை ரைட். சேவ் பண்ணுவா. நாளைக்கு நான் சனிக்கிழமை பண்ணுவேன். சனிக்கிழமை ஒரு விசேஷம் என்னன்னா, விசேஷம் சொல்ல முடியாது. ஒரு இது எங்கள் மாமனாரோடைய இறந்த நாளுடைய திதி வரும் இல்லையா, அது வந்து ஐயர் ஒன்று பண்ணுறாரு சனிக்கிழமை. இவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவோம். எங்கள் முகப்பேட்டில் இருக்க பவனியோடைய அம்மா வீடு. அங்கே தான் அவங்க அப்பாவுக்கு வந்து வருஷம் திதி பண்ணுவோம். கரெக்டாக அதெல்லாம் பண்ணிவிடுவோம். காலைல போகிறப்போ இவனை குளிப்பாட்டிட்டு டிஃபன் தந்துட்டு மதியானம் சாப்பாடு கட்டிட்டு போயிடுவோம். அங்கே ஃபங்க்ஷன் முடியும் வீட்டுக்கு வந்துடும். இவன் தனியார் பண்ணையாக வீட்டுக்கு வந்துடும். எங்கள் மருமகளும் பையனை வந்து குழந்தைக்கு தடுப்பூசி பண்ணோன்னாங்க. ஸோ அவங்களும் போயிடுவாங்க. அது ஒரு
எங்கே போனாலும் எனக்கு வீட்டு ஞாபகம் தான் இருக்கும். இவன் என்ன பண்ணுறான், எது பண்ணுறான். இவங்ககிட்ட ஃபோன் இருந்தால் கூட ஒரே ஒரு இது செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு சில பேர் நிறைய பேர் பார்த்துருக்கேன். சில பேர் கேமரா செட் பண்ணிட்டு மொபைல்லே பார்ப்பாங்க. கேமரா வீட்டில் இருக்கும், எங்கே இருந்தாலும் கையில் இருந்தால் மொபைலில் சூரிய என்ன பண்ணுறான், வீட்டில் என்ன பண்ணால் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் யாராவது எனக்கு பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். எனக்கு அது எப்படி பார்க்குறதுன்னு தெரியல. எனக்கு கேமரா நான் வாங்கிடுவேன், 2000 ரூபா 1500 2000 வாங்கிடுவேன். அது எப்படி கனெக்ஷன் நமக்கு தெரியல. அதை பற்றி ஒன்றும் நான் வந்து இன்னும் உங்கள் லெவலுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அப்டேட் ஆகல. அதான் சொன்னேன், ஃபோன்பே கிடையாது, ஜிபே கிடையாது. பேக்கெட்டில் இப்போ கூட சூரிய காசு இல்லை. ஐ மீன் ஃபோன் அவுட் கோயிங் போல நேராக கடையில் போயிட்டு 180 ரூபா 185 ரூபா கொடுத்தேன் போல. எனக்கு 180 ரூபா 28 நாளைக்கு அவுட் கோயிங். இன்னும் இது நெட்டுலாம் கிடையாது. இப்போ வேலை செய்த ஃபோனு கலந்து ஃபோன் வேலை செய்ய வந்து ஒரு 28 நாளைக்கு அந்த இது வரும். சில பேர் வீட்டில் உட்காந்து டக் டக் டக்னு ரீசார்ஜ் பண்ணிடுறாங்க. கொப்பா அவங்க டாப் ஜீரின் அவங்க டாப் ஜீரின் லைட்டாக இன்னும் கசலுக்கு போடுறது. ஓகே அவராசம் ஒரு நிமிஷம் இருங்க. அதை வர பார்வதி ஓன்கி யாரோ நீ இப்போ கூட வந்து இந்த காடு போடுவாங்க. வாய் கசக்குதுன்றான். அப்புறம் இன்னும் ஜுரம் போனதுன்னு அர்த்தம். எனக்கு ஜுரம் வர மாதிரி தொண்டை கரகரங்க. அப்புறம் இந்த கெட்டு போன சிக்கன் வந்து இன்னைக்கு காலைல குப்பத்தொட்டில் கொட்டிட்டேன். என் பையன் சொன்னது போட்டேன். அவன் என்ன சொல்கிறான், அப்படியே வச்சுக்கணும் இருந்துடாடி. அந்த சிக்கனை அவன் வாங்கி போனப்போ தான் காசு தரணுன்னாங்க. நான் கெட்டு போன சிக்கன் எவ்வளோ நேரம் வீட்டை வச்சுக்க முடியும்? நான் தான் காலைல குப்பத்தொட்டில் போட்டேன். பட் காசு வரல. எத்தனை தடவை கஸ்டமர் கேர் போனால் இது பண்ணுறான் அது பண்ணுறான் ஆள் அனுப்புகிறான், காசு ஒன்றுமே கிடையாது. அது என்ன தெரில. இந்த வீடியோ காலில் நேற்று அந்த கெட்டு போன சிக்கன் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. உணவுத்துறை அமைச்சராச்சும் போட்டேன், ஆனால் புண்ணியமாக போகும். இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் ஒன்று பார்த்தேன். பெஸ்ட் முகப்பேரில் ஒரு ஹோட்டலில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 குழந்தைங்க பணிப்பேன் போய் சாப்பிட்றாங்க. நல்லி கறியை நம்ம சாப்பிட்றப்போ அந்த குழந்தைகளை சாப்பிட முடியல. அவங்க அப்பா பிச்சு கொடுக்குறப்போ அந்த பிச்சை வந்து ஃபுல்லாக குழன்னு புழு, அவ்வளோ புழு இருக்குது. இவர் கேட்குறாரு, எங்க என்னங்க இவ்வளோ புழு இருக்க? அவர் கை கட்டி கம்முனிக்கிறாரு. இவ்வளோ புழு இருக்க, இது என்ன சொல்கிறீங்க? இது நீங்கள் குழந்தைக்கு தருவீங்களா? இந்த வருஷத்துக்கு நீங்கள் தரணும் சொல்லி கத்துன்னு கத்துறாரு. அவர் டை கட்டின்னு சைலண்ட் அப்படியே பார்த்துருக்காரு. அவ்வளோ தப்பு இருக்கு. அது வெஸ்ட் முகப்பேரில் பெரிய ஹோட்டல்னு சொல்கிறாங்க. ஆனால் டையெல்லாம் கட்டின்னு இருக்காங்க. எந்த ஹோட்டலில் தெரியல. நீங்களும் ஃபேஸ்புக்கில் அதை பார்த்துருப்பீங்க. நான் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன், டவுன்லோட் ஆகலை. என்னட்டு அதையும் ஜாயின் பண்ணி போட்டிருப்பேன். நான் கொஞ்சம் ஹோட்டல்லாம் போனால் இப்போ நான் கெட்டு போன சிக்கன் எடுத்து நான் பார்த்துட்டேன். கெட்டு போச்சுன்னு தெரிஞ்சிச்சு. நான் அதை கொட்டிட்டேன். ரீஃபண்ட் பண்ணால் கூட வாங்கலை. இதே ஒரு 50-60 கிலோ சேர்ப்போ இந்த 1 கிலோ சிக்கன் நடுவில் தூக்கி கலக்கி விட்டானா நான் தெரிய போகுது. அப்படி தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். வெளியே சாப்பிட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். தெரியுது, புத்திக்கு தெரியுது. சில நேரத்தில் அடப்போட வெளியே ஒரு நாள் சாப்பிடணும்னு தோணுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க. இப்போ இருக்க ட்ரெண்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்பி ஒரு ஹோட்டலில் கூட போய் சாப்பிட முடியாது போல இருக்கு. சரி கொஞ்சம் வெயிட் பண்ண முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு. கொஞ்சம் வெயிட் பண்ண. இன்னைக்கு ஒரே மழை, செம்ம மழை இன்னைக்கு. ஓகே, இதான் கிஃப்ட்டு. கண்ணாடி. இது சாதாரண கண்ணாடி இல்லை. என்னோட ஊரில் இருக்குது பார்த்தீங்களா கேமரா, தெரியுதா? இட்ஸ் எ கேமரா. அண்ட் கேமரா பட்டன் ஆன் ஆஃப் பண்ணுறது இந்த சைடில் இங்கே ஒரு சுவிட்ச் இருக்குது பாருங்கள். ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் ரெக்கார்ட் ஆகும், வீடியோ ரெக்கார்ட் ஆகும். ஒரு வாட்டி திருப்பி ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகும். சிம்பிள் அண்ட் கிரேட் குவாலிட்டி. நான் இதில் 2 வீடியோ எடுத்து காட்டுறேன். இது வந்து ஒன்ஸ் ரெக்கார்ட் பண்ண வருமா, இங்கே ஒரு யூஎஸ்பி போர்ட் மாதிரி ஒன்று இருக்குது. இந்த ஒயரை வச்சு ஒன்று வந்து இதில் கனெக்ட் பண்ணணும், இந்த கண்ணாடியில். இன்னொரு சைடு வந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணால் டவுன்லோட் ஆகிடும் எல்லாம்.
ஸோ டவுன்லோட் ஆகிட்டு அது நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிக்கலாம், இல்லை உங்கள் வீடியோவில் போட்டுக்கலாம். ஸோ இதுலேருந்து எடுத்த இந்த கண்ணாடியிலேருந்து எடுத்த 2 வீடியோ போடுறேன், பாருங்கள்.